students, welcome. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்குறோம் 10th சயின்ஸ் வந்து லெசன் 3 தெர்மல் ஃபிசிக்ஸ் வெப்ப இயற்பியலில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ரோல் நம்பர் 8th ஃபஸ்ட் கொஸ்டின் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். டெரைவ் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நல்லியல்பு வாயு சமன்பாட்டை தருவிக்க. பொதுவாக வந்து ஸ்லோ லேர்னர்ஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சமன்பாடுகளையோ ஒரு ஈக்குவேஷன்ஸோ சம்ஸையோ போடுறதுக்கு ரொம்ப சிரமப்படுவாங்க. ஆனால் இப்போ நம்ம நடத்தக்கூடிய இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல் கேட்டகரி ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து இந்த சம்ஸையோ ஈக்குவேஷனையோ ரொம்ப ஈஸியாக போடலாம். இது வந்து ஒரு 4 மார்க் கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? இந்த லெசன்ஸில் வந்து 2 4 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கொஸ்டின் ஒன்று வரும், இது ஒரு டெரைவேஷன் ஒன்று வரும். இதே டெரைவேஷன்லேயே 1 மார்க் 2 வரும். போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட்டும் அல்லது யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட் ஆருடைய வேல்யூ இந்த டெரைவேஷன்லேயே 2 1 வேர்டு வர வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு 1 வேர்டு கேட்பாங்க, அதர்வைஸ் இதில் ஒரு 4 மார்க் கொஸ்டின் வரும். ஓகே, இப்போ நல்லியல்பு வாயு சமன்பாடுண்டா என்ன அப்படின்னு கேட்டால், வாட் இஸ் அன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்? நல்லியல்பு வாயுக்களுடைய பண்புகளை தொடர்புபடுத்தக்கூடிய சமன்பாடு தான் நல்லியல்பு வாயு சமன்பாடு. ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விச் ரிலேட்டட் ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐடியல் கேஸ். ஓகே, மேலும் வந்து இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு என்ன செய்யும்டா, பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ விதிக்கு உட்படும். ஐடியல் கேஸ் விச் ஒபேஸ் பாயிலேஸ் லா, சார்லஸ் லா, ஆல்சோ அவகாட்ரோஸ் லா. ஓகே, இப்போ நம்ம இந்த 2 பாயிண்ட் ஃபஸ்ட் நீங்கள் எழுதிக்கிறீங்க. எழுதின பிறகு உங்களுக்கு டெரைவேஷன் கொண்டு வரதுக்கு ரொம்ப சிம்பிளஸ்ட்டாக வழிகள் நான் நிறையா சொல்லித்தரேன். வீடியோவை முழுவதுமாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட் நம்ம என்ன சொன்னோம், இந்த நல்லியல்பு வாயு சமன்பாடு 3 விதிகளுக்கு உட்படும். பாயில் விதி, சார்லஸ் விதி, அவகாட்ரோ லா. அந்த 3 ஈக்குவேஷன் ஃபஸ்ட் நம்ம எழுதுவோம். நமக்கு ஆல்ரெடி நமக்கு தெரியும் பாயில் விதி, பாயிலேஸ் லா, PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட் என்ன, மாறிலி, அவ்வளோதான். PV ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், ஈக்குவேஷன் 1. தென் வந்து நமக்கு தெரியும் சார்லஸ் லா, V/T ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட், V/T ஈக்குவல் டு மாறிலி, ஈக்குவேஷன் 2. தென் வந்து V/N, அவகாட்ரோஸ் லா, V/N ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இந்த 3 ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு நீங்கள் இது உங்களுக்கு தெரியணும். ஏற்கனவே 2 மார்க் கொஸ்டினில் பாயிலேஸ் லாண்டா என்ன, சார்லஸ் லாண்டா என்ன, அவகாட்ரோஸ் லா என்னன்னு படிச்சிருப்பீங்க. இது உங்களுக்கு செப்பரேட் வீடியோவே போடுறேன். இதுலேருந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் டெரைவேஷன் தனியாக வரும். டெஃபைன் பாயிலேஸ் லா அப்படின்னு வந்து 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. ஓகே, இப்போ அந்த 3 கொஸ்டின்ஸ், அந்த 3 அந்த லாஸுடைய ஈக்குவேஷன்ஸ் ஃபுல்லாக ஃபஸ்ட் எழுதிக்கங்க. தென் we have to combine equation 1, 2 and 3. இந்த 3 ஈக்குவேஷன்ஸை நம்ம வந்து கம்பைன் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும், PV/NT அப்படிங்கிற ஒன்று நமக்கு கிடைக்கும். PV/NT ஈக்குவல் டு மாறிலி, PV/NT ஈக்குவல் டு மாறிலி அப்படிங்கிற ஒரு சமன்பாடு கிடைக்கும். இது சமன்பாடு 4. இது வந்து வாயு இணை சமன்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க, கம்பைன்ட் லா ஆஃப் கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம வந்து we have to apply the value of n. இந்த ஈக்குவேஷனில் n-க்கு ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ண ஒரு வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ n ஈக்குவல் டு மியூ NA அப்படிங்கிற ஒரு வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5th ஸ்டெப். அப்போ ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 4 தெரிஞ்சு. இப்போ இந்த 4வது ஈக்குவேஷன் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, we have to apply the value of n. என்னோட வேல்யூ அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு ஈக்குவேஷன் 5 கிடைக்கும். பாருங்க, PV அப்படி தான் போட போகிறோம். என்னுக்கு என்ன கொடுத்துருக்கோம், மியூ NAT ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். மாறிலின்னா கான்ஸ்டன்ட், அதான் கான்ஸ்டன்ட். இது ஈக்குவேஷன் 5. ஈக்குவேஷன் 5. ஓகேங்களா? இது கான்ஸ்டன்ட். மாறிலின்னு ஒன்று தான், தமிழில் மாறிலி, இங்கிலீஷில் வந்து கான்ஸ்டன்ட், அவ்வளோதான். இப்போ இந்த சமன்பாடு இருக்கு பாருங்க, இந்த சமன்பாடு இதுதான் வந்து போல்ட்ஸ்மேன். இந்த மாறிலி போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன செய்கிறோம், அதை அழைக்கிறோம். அது 1 வேர்டு அதுக்கு முன்கூட்டி எழுதி போட்டிருக்கு. போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்டோடைய வேல்யூ 1.38 × 10⁻23 ஜூல் பெர் கெல்வின். இது 1 வேர்டில் இன்சைட் புக்காக கேட்பாங்க. ஓகேங்களா?
அப்போ நம்ம இந்த கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது என்ன அப்ளை பண்ண போகிறோம்? போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் அப்ளை பண்ண போகிறோம். இங்கே நல்லா கவனிங்க. PV is equal to mu NA T is equal to KB. இது ஈக்குவேஷன் 6. ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டினுக்கு 4 மார்க். முதல் 2 வரி ஐடியல் கேஸ்னா என்ன, அது எதை, அதோடைய ப்ராப்பர்ட்டி, ஐடியல் கேஸ்னா என்ன, அது அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் எதெல்லாம் ஒபே பண்ணும் அப்படின்னு நம்ம எழுதிட்டு இந்த ஈக்குவேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பை ரொம்ப சிம்பிளாக எழுதலாம். ஓகேங்களா? கன்ஃபியூஸே பண்ண தேவையில்லை. ஓகே, இப்போ என்ன செய்யணும்னா இந்த ஈக்குவேஷன் ஜஸ்ட் மாடிஃபை. வி ஹவ் டு மாடிஃபை திஸ் ஈக்குவேஷன் 6. ஓகே, என்ன பண்ணணும் நம்ம பாருங்கள். இப்போ PV ஈக்குவல் டு mu NA. அப்போ என்ன பண்ணால் PV ஈக்குவல் டு mu NA KPT ஈக்குவேஷன் 7. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி தர்றேன். ஓகே, இப்போ லாஸ்ட் ஒரே ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா உங்களுக்கு வந்து ஈக்குவேஷன் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஓகே, இந்த வேல்யூ இருக்குது பாருங்கள், mu NA KP. இந்த வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் R, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட். ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. R is equal to mu NA KP. இந்த வேல்யூவை நம்ம we have to apply the value of R in equation 7. So we get PV is equal to RT. That is the ideal gas equation. R is the universal gas constant. R என்பது பொது வாயு மாறிலி. அதோடைய வேல்யூ 8.31 ஜூல் மோல் பெர் கெல்வின். இதுவும் ஒன்றும் கேட்பாங்க. அப்போ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் டெரிவேஷனை உங்களுக்கு இனிஷியலாக என்ன தெரியணும்னா பாயில் விதி, இது சார்லஸ் விதி, அவகோட்ரோ விதி, இந்த 3 விதிகளுடைய சமன்பாடு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸை ஃபுல்லாக நீங்கள் என்ன செய்யலாம், ஈஸியாக கொண்டு போயிட்டே இருக்கலாம். இந்த சமன்பாடுக்கு 4 மார்க். எந்த விதமான கன்ஃபியூஷனுமே வேணாம். இந்த சமன்பாடு கொஸ்டினில் இனிஷியலாக 2 ஒன்வேர்டு கொஸ்டினும் கேட்குறாங்க. ஏதாவது ஒரு ஒன்வேர்டு கொஸ்டின் வரும். ஆல்ரெடி உங்களுக்கு வந்து பாயில் விதினா என்ன, சார்லஸ் விதினா என்ன, அவகோட்ரோ விதினா என்ன, அதையும் நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்போ ஒரு 2 மார்க்ஸை கேட்டாலும் நீங்கள் எழுதலாம், ஒரு 4 மார்க்ஸை கேட்டாலும் எழுதலாம், ஒரு ஒன்வேர்டு கேட்டாலும் எழுதலாம். எனி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க வந்து எக்ஸாமுக்கு நம்ம எழுத தயாரிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.